மீனா, செந்தில் 2 பேருமே சேர்ந்து பைக்கில் போயிட்டுருக்காங்க. போகும்போது சொல்கிறாங்க, என்னங்க வேண்டாங்க, நான் எங்கள் வீட்டுக்கு வரல, வந்தால் கண்டிப்பாக எங்கள் அப்பா என்னை திட்டுவார், வேண்டாம் நம்ம பத்திரிக்கை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே செந்தில் சொல்கிறாரு, என்ன பேசிகிட்டு இருக்க, அப்பா போக சொன்னார்ல, போய் பார்க்கலாம், அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, இப்படியே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இல்லைங்க எனக்கு பயமாக இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. டோர் ஓப்பன் பண்ணால் மீனாவோட அப்பா அப்படியே பார்க்குறாரு. இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும், எதுக்கு பேசணும், என் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டேன், அவன் தான் வேணும்னு ஓடி போனல, எதுக்கு இங்கே வந்திருக்க, அம்மா அப்பா உனக்கு வேணும்னு நினச்சியா என்ன, நீ எதுக்கு இங்கே வந்திருக்கா, போ முதல்ல வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமாக திட்டுறாரு. மீனா அழறாங்க. இங்கே பாருங்க, நான் சொல்ல வரத்த கேளுங்க, நீ சொல்ல வரத்தெல்லாம் நான் கேட்கல. இல்லை மாமா, என்ன மாமா கம்மாடிட்டு இருக்க, பொண்ணே இல்லைன்ட்டு மாமான்ற, போங்க இங்கே இந்த 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பத்திரிக்கை கொடுக்கலான்னு, என்ன பத்திரிக்கை கொடுக்கலான்ட்டு, ஒன்றும் எனக்கு தேவையில்லை, போங்க முதல்ல வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாரு. அப்படியே அழறாங்க மீனா. நான் தான் சொன்னேன் இல்லைங்க, இங்கே வர வேண்டான்னு, வந்து எப்படி அசிங்கப்பட்டு போகிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறாங்க. சரி வா மீனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து செந்தில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, கோமதி, பாண்டியன் எல்லாருமே. மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா பயங்கரமாக அழறாங்க. என்னாச்சு தெரியுமா, எங்கள் அப்பா எங்களை பயங்கரமாக திட்டார், திட்டினது மட்டும் இல்லை, கதவை டப்புன்னு சாத்துறாரு தெரியுமா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி விடு மீனா, அழாத அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. விடுப்பா, இதெல்லாம் கொஞ்சம் கோவமாக இருக்கும், கொஞ்சம் நாள் கழித்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் என்னால் தாங்கிக்கவே முடியல, நாங்கள் என்ன சொல்ல போனோம் அதை கூட கேட்கவே இல்லை, அதுக்குள்ளே போங்க போங்க போங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினச்சாரு, ஆனால் நான் சந்தோஷமாக தானே இருக்கேன் இப்போது, அப்புறம் என்ன, எதுக்காக என்ன அவர் ஏற்றுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. விடு மீனா, இதெல்லாம் மாறும் விடு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து போகிறாங்க 2 பேருமே, கதிரும் போகிறாங்க, சரவணன் 2 பேருமே போகிறாங்க. உள்ளே இருக்காங்க தங்கமயிலோட அம்மா. யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கூப்பிடுறாங்க. யாரோ இல்லைம்மா, வந்திருக்காங்க, இங்கே வாங்க, வந்து பாரு வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. யாராக இருக்கும், ஒரு வேளை வட்டிக்காரங்களாக இருக்குமோ, பணம் கேட்க வந்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா அப்படியே வராங்க. வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா கதிர், சரவணன் 2 பேருமே வந்திருக்காங்க. மாப்பிள்ளை வந்திருக்காங்களா, ஏய் மாமான்னு வாய் நிறைய சொல்கிறத விட்டுட்டு யாரோ வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க. வாங்க மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஏதாவது தண்ணி குடிக்கிறீங்களா சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டோன்னே சொல்கிறாங்க, என்ன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, சொல்லலாமா, சொல்லுங்கள், பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், அதை கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சரவணன் 2 பேருமே சொல்கிறாங்க. ஓ அப்படியா, கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. தங்கமயில், சூப்பராக இருக்குது பத்திரிக்கை, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி சாமிக்கிட்ட வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்றாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இடத்துல எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொடுக்குறோம், நீங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே தங்கமயில் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டவுடனே அவள் இங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி நான் போயிட்டு வரேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு. எழுந்து வரும்போதே அப்படி பேசிகிட்டே வராங்க. அப்பா என்ன உங்களால் பார்க்க முடியலையா என்ன, உங்கள் தங்கமயிலை பார்க்காம உங்களால் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிகிட்டு இருக்காது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. இவ வேற, யாரோ வட்டிக்காரன் வந்திருக்கா மாதிரியே கூப்பிட்டா, அதனால இந்நேரம் நான் கத்திட்டு இருப்பேன் தெரியுமா, ஒரு நல்ல வேலை மாப்பிள்ளைங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறாங்க. அவரும் சொல்கிறாரு, இனிமே நீ கத்தாத, வந்து பாரு, யார் வந்திருக்கான்னு பாரு.